இந்த மாதிரியான செயல் தொடரும் போது தேசியம்னு ஒன்று இருக்குமா? தம்பி, நீங்கள் தான் கேள்வி எழுப்பினீங்க, நான் உங்ககிட்ட தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான செயல்கள் தொடரும் போது நீங்கள் சொல்கிற தேசியம்னு ஒன்று இருக்குமா? இந்தியா ஒரு தேசிய அமைப்பு, தேசியமா பல தேசங்களில் ஒன்றியம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது மாநிலங்களின் ஐக்கியம்தான், மாநிலங்கள் அவை தான். நீங்கள் பல்வேறு தேசிய இனங்கள் வெவ்வேறு நிலப்பரப்பில் கூடி வாழ்கிறோம், மாநில அமைப்புகளாக மாநில. ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை எல்லாத்தையும் கட்டுப்பட்டு வாழ்கிறோம். இந்திய நாட்டின் குடிமக்கள், நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனால் என் நேஷனாலிட்டி தமிழ், உங்கள் நேஷனாலிட்டி தெலுங்கு, உங்கள் நேஷனாலிட்டி கன்னடா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கிறோம். பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இங்கே நிறைந்து வாழ்வோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, வழிபாடு இப்படி எல்லாருக்கும் இருக்குது. ஒரே இனத்துக்குள்ள, நாங்கள் தமிழர்களுக்குள்ள ஒரே சமூகம் அமைப்புங்கிற சாதிய குடி கட்டமைப்பு தேவர் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. முக்குளம்னு 3 இதில் 3 விதமான சடங்கு முறைகள் இருக்கு. கல்லர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம், மறவர் அக்கா மகளை பண்ண மாட்டோம், சேர்வார் அகமுடையர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம். இங்கே திருமண முறை ஒன்று, அங்கே திருமண முறை ஒன்று. இங்கே வழிபாட்டு முறை ஒன்று, அங்கே வழிபாட்டு முறை ஒன்று. உங்களுக்கு விளங்குதா? நாங்கள் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் திருமணம்னா கறி வெட்டுவோம், கிடா வெட்டுவோம். கல்லர்கள் அங்கே சைவம் போடுவாங்க. இப்போ இந்த ஒரு குடிக்குள்ளேயே இவ்வளவு கலாச்சார வாழ்க்கை இந்த முறைகள் இருக்கும்போது நீ எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரே சட்டம் என் சட்டையும் உன் சட்டையுமே ஒன்றா இல்லை, என் சாப்பாடும் உன் சாப்பாடுமே ஒன்றா இல்லை. நீ காஞ்ச வரட்டி இந்த சப்பாத்தியை திம்ப, நான் அதை திங்க மாட்டேன். இது கட்டாயமாக சாப்பிடுனா. பல மொழி பேசக்கூடிய மக்களினுடைய நாடு இது. அந்த எல்லா மக்களினுடைய மொழிவழி தேசியங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கும். அதனால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும்போது இதுக்கு முன்னாடி இது இருந்ததில்லை, நாம் உருவாக்குறோம். ஆனால் இந்தியா ஒன்றுபட்ட ஒரு தேசமாக, ஒரு நாடாக, ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா எல்லா மொழிவழி மாநிலங்களுக்கு மேலே முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் போய் எழுதுறது. அந்த வரைவை உருவாக்குறாங்க. அது கொடுக்கப்படுதா? உன் மும்மொழி கொள்கை, நீ ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்ற, அதில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த இடத்துலையே என் பிள்ளைகளுக்கு மன முதிர்ச்சி இல்லை. தேர்வில் தோற்றுட்டா தற்கொலை பண்ணிடுதா இல்லையா? நீட்டு தேர்வு எழுதிட்டு தோற்றுவோமோங்கிற அச்சத்திலே இறந்துருது என் பிள்ளை. அவ்வளோ முதிர்ச்சியற்ற நிலையில் என் பிள்ளைகள் இருக்குது. ஏன்னா தோல்விங்கிறது இங்கே பெரிய இழிவாக கருதப்படுது. சமூகத்தை எதிர்கொள்ள முடியல என் பிள்ளைகளால். உடன்படித்த தோழர் தோழிகள், பெற்றோர்கள், உறவினர்களை சந்திக்க முடியாமல் மன உளைச்சல்ல மரண முடிவுக்கு போயிடுது, வாழ்க்கையை முற்று வைக்கிறதுக்கு போயிடுது. இந்த சூழலில் நீ 3ஆம் வகுப்பில் பொதுத்தேர்வு, 5ஆம் வகுப்பில் பொதுத்தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத்தேர்வுன்ற 8 வயசில் தான் கல்வியிலேயே உலகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா, உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிற நாடு 8 வயசில் தான் என் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புலேயே சேர்க்குது. நீ 8 வயசில் பொதுத்தேர்வு எழுத சொல்கிற. ஒரு வேளை என் பிள்ளை தோத்துருச்சுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே ஒரு நஞ்சு விதை விழுந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கல்வினாவே ஒரு கசப்பு ஏற்பட்டு அதோடு அந்த வாழ்க்கை பொச்சிங்கிருமா இல்லையா? நான் கேட்குறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டு நான் என்ன பதில் சொல்கிறேன். நான் கேட்குறது பொச்சிங்கிருமா இல்லையா? 12ஆம் வகுப்புலேயே தோத்தா என் பிள்ளை தாங்க முடியலைன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என்ன அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இத்தனை வகுப்பு என் பிள்ளைகளுக்கு வைக்கிறேன். நீ இந்த நாட்டை ஆளுகிற இந்த அமைச்சர் பெருமக்கள், இந்த பிரதமர்கள், இந்த அமைச்சர்கள் எல்லாம் மருத்துவமாக நீட் எழுது, நீதிபதியாக தேர்வு எழுது, அதான் இது எழுது, எல்லாம் எழுது, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக தேர்வு எழுது. இந்த பிள்ளைகளாம் 8ஆம் 9ஆம் எல்லாத்துலேயும் தேர்வு எழுது. நீ என்ன தேர்வு எழுதுற? நீ வா, நம்ம ஒரு நீட் வைப்போம், நம்ம ஒரு சிலபஸ் பொது பாடத்திட்டம் வைப்போம். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அது பிரச்சனை இல்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும், நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு வை, ஒரு தேர்வு. உலக இலக்கியம், வரலாறு, பொருளாதாரம், வேளாண்மை, சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டமாக வச்சு இதை படித்து ஒரு தேர்வை வச்சு அதில் தேர்ச்சி பெற்றவன் அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர். என்ன நினைக்கிறது? அதிக இது பண்ணுறோம் உள்துறை அமைச்சர் அதிகமாக வர்றதா? அப்படி வச்சா யாராவது இந்த நாட்டில் இப்போ இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க.
அப்படி ஒரு முறை வந்தால் அறிவார்ந்த தலைமை என் நாட்டுக்கு வந்துடும். நாடு மக்கள் நிம்மதியாக இருக்கலாம். அப்படி இருக்கா? நீ பள்ளிக்கூடத்துக்கே போகலை, படிக்கலை, பார்த்து படிக்கும்போதே 18 பிள்ளை, பாலியல் பலாத்காரத்தே பாலியல் பலகாரம்ங்கிறவன் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது அதை எழுது. நாங்கள் போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையாக வாழ்றதுக்கு இல்லை தம்பி. உன் புதிய கல்விக் கொள்கை கட்டாய இந்தியை சொல்லுது. சின்ன சின்ன நாடுகள், சிங்கப்பூரில் என் தாய்மொழி ஆட்சி மொழியாக இருக்கா இல்லையா? என் தாய் நாடா? சிங்கப்பூரில் என் தாய்மொழியில் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை இருக்கா இல்லையா? சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழில் அறிவிப்பு இருக்கா இல்லையா? அரபு நாடுகள்லேருந்து வரும்போது இருக்கா இல்லையா? ஜப்பானில் தொடர்வண்டி பயண சீட்டில் என் தாய்மொழியில் அச்சிடப்பட்டிருக்கா இல்லையா? ஓ நாட்டில் இருக்கா? தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர்லேருந்து நான் விண்ணூர்ல பறந்தால் தமிழ் அறிவிப்பு இருக்கா? நீ ஒவ்வொரு தேசியனத்தின் மொழியை சிதைத்து அழித்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடாக்க துடிக்கிற. இது மாதிரி ஒரு தேச துரோகம், தேசத்தை பிரித்தாளுகிற கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் ஏதாவது இருக்கா? எல்லா நாடுகள்லையும் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கு. ஏன் 22 மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருந்தால் என்ன சொல்லு? நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற, ஆனால் கடிதம் அனுப்பும்போது இந்தி இங்கிலீஷில் அனுப்புற. 2 வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்புனா உனக்கு பட்டுக்குருமா? அவ்வளவு ரோசம் உள்ளவன் ஏன்டா என் வரியை வாங்குற? ஏன் வரி வாங்குற நீ?